சில நபர்களை பற்றி நாம் கேள்வியிட்டிருப்போம். நன்றாக இருந்தவர் இந்த விடயம் ஏற்பட்ட பின்னர் முழுமையாக உடைந்து போய்விட்டார் என்று. துன்பங்களின் போது உடைந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு வழி, நான் உடைந்து விடமாட்டேன் என்று உறுதியாக நம்புவதும் அதனை எம்மை சுற்றியிருப்பவர்களிடம் நிரூபிப்பதும் தான். மனதளவில் மிக உறுதியாக இருப்பவர்களை கூட சில வேளைகளில் அளவு கடந்த ஆறுதல் வார்த்தைகளும் பரிதாபமான பார்வைகளும் உடைத்துவிடும். துன்பங்களிலிருந்து மீண்டெழுவதற்கு இன்னொருவரின் உதவி அவசியமென்றால் அந்த இன்னொருவர் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருக்கட்டும். நெருக்கமற்றவர்களிடம் உதவியையும் பரிதாபத்தையும் எதிர்பார்க்கின்ற போது துன்பங்களிலிருந்து மீண்டெழுவது மிக கடினமான ஒன்றாக மாறும். சில நபர்களை பார்த்தால் வாழ்வில் அதிகமான தோல்விகளையும் துன்பங்களையும் எதிர்நோக்கி இருப்பார்கள். ஆனால் உடலளவிலும் மனதளவிலும் கடினமான துன்பங்களை கடந்ததற்கான எந்த ஒரு தடயமும் அவர்களிடம் இருக்காது. சில மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அது எத்தகைய கடினமானதாக இருந்தாலும் அது அவர்களது உயர்வையோ முயற்சியையோ எந்த வகையிலுமே பாதிப்பது கிடையாது. துன்பங்களிலிருந்து மீண்டெழுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அவ்வாறே அந்த துன்பங்கள் எமது வாழ்வில் எந்த ஒரு தடயத்தையும் ஏற்படுத்தி விடாத அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமானதே.